பழங்குடியினர் நலனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்காதது ஏன்? தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பழங்குடியினர் நலனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்காதது ஏன் என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த மல்லிகா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில், நானும் எனது கணவரும் காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு 5 குழந்தைகள் உள்ளன. அவர்களின் கல்விக்காக சாதி சான்றிதழ் கோரி விண்ணப்பித்திருந்தோம். எங்களின் சமூகத்தை உறுதி செய்வதற்காக இரத்த வழி உறவினர்களின் சாதி சான்றிதழை அதிகாரிகள் கேட்டுள்ளனர். அதன்படி எனது உறவினரின் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனாலும் பரம்பரை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி முதல் தலைமுறை நபர்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி எனக்கு சாதி சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் எனது குழந்தைகளின் கல்வி சலுகை, வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே எனது குழந்தைகளுக்கு இந்து காட்டு நாயக்கன் என்று சாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், எல். விக்டோரியா கௌரி அமர்வு விசாரித்தது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில், குமாரி மாதிரி பட்டியல் வழக்கில் பழங்குடியினர் பிரிவுக்கு பொது விதிகளை உருவாக்கவும் மாநிலங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் 30 ஆண்டுகள் ஆகியும் அதுபோன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப்படவில்லை. அது தொடர்பான நடவடிக்கை தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை நீதிமன்றம் அறிய விரும்புகிறது. எனவே தமிழக ஆதிதிராவிட நலன்துறை செயலர் எதிர் மனுதாரராக சேர்க்கப்படுகிறார். அவர் உச்சநீதிமன்றம் குமாரி மாதிரி பட்டியல் வழக்கில் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அதன் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.